நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட்டான நம்ம தட்டாடை செஞ்சுக்கலாம் வாங்க. 1 கிலோ மாவு அரைச்சாந்து வச்சுருக்கேன். இது வந்து அரை படியில் வந்து நம்ம 2 படி எடுத்துக்க போகிறோம். 2 படி இது பாருங்கள், தலை தப்பாக நான் அளந்து வச்சுருக்கேன். 2 தலை தப்பாக படி போட்டாச்சு. ஒரு படியாக போட்டு நம்ம வறுத்துக்கலாம் அந்த 2 படியும். இப்போ நல்லா இதுமாரி வறுக்கணும் மாவை. ரொம்பவும் வறக்கக்கூடாது, அப்படியே நம்ம சூடு பாதம் வர மட்டும் வறுக்கணும். இப்போ பாருங்கள், 2 படியும் நம்ம வறுத்து கொட்டிக்கணும். இப்போ வந்து உடச்சக்கல்லை வந்து நம்ம 2 கப்பு எடுத்து நல்லா அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சி 1 கப்பு போட்டாச்சு. ரெண்டு கப்பு இது வந்து நம்ம நைஸாக அரைச்சாந்தாச்சு. இப்போ செலிச்சிக்கலாம் நம்ம. ஏன்னா 1 2 அப்படியே மிஸ்ஸாமல் இருக்கும், அதனால நம்ம செலிச்சு தான் போடணும். இது பாருங்கள், அப்படியே மெஸ்ஸி எடுத்துக்கு அப்படியே நிற்கிது பாருங்கள், அதனால தான் நம்ம செலிச்சு போடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிளகா வந்து வரமிளகா வந்து நம்ம ஒரு 8 எடுத்துக்கலாம். மிளகு கொஞ்சம் எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் பொறப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். இந்த மெத்த பொறப்பாக இருக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. பூண்டு ஒரு 10 பல் போடணும். ஒரு 10 பல் பூண்டு போட்டு மறுபடியும் நம்ம அரைச்சிக்கலாம். அதுவும் பாருங்கள், நைஸாக அரைக்கக்கூடாது, நம்ம இந்த அளவுக்கு தான் அரைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் அரைக்கணும். இப்போ வந்து அந்த மாவில் எடுத்து போட்டுடலாம். இதை பெருங்காயம் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வேர்க்கடலை, இது வேர்க்கடலையும் இப்போது நம்ம 1.5 கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கணும். வறுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். இந்த கப்பால் வந்து நம்ம 1.5 கப்பு எடுத்து இப்போது குறப்பாக நம்ம அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்கூடாது, இந்த அளவுக்கு தான் அரைக்கணும், குறப்பாக. இதையும் கொட்டிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வந்து நம்ம 1 கப்பு எடுத்து ஊற வச்சிட்டோம். இது ஒரு அவர்காட்டு ஊறின பிறகு அது 1 கப்பு எடுத்து கொட்டிட்டோம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் 1 கப்பு காய்ச்சிக்கலாம். அதுக்கிட்டே நம்ம கருவேப்பிலை கட் பண்ணி போடலாம். இது காயறதுங்கிட்டையும் பாருங்க, கருவேப்பிலை கட் பண்ணிட்டேன். அது ஒரு நம்ம தேவையான அளவுக்கு. இது வந்து வேர்க்கடலை, உடச்ச கடலை, கடலைப்பருப்பு, மிளகா, வரமிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை, மொத்தம் நம்ம 6 ஐட்டம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுமாரி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கலரிக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ கலரி இப்போது உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு நான் 1.5 டீஸ்பூன் போடுறேன். தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ மாவை அந்த அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போது மெத்த ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவை கூட இதுமாரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா சூடாரிச்சு. இப்போ நல்லா நம்ம கையிலே வச்சு நல்லா கலரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பிடிச்சா இப்படி பிடி வரணும், அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்கள், எப்படி பிடிவையாக வச்சு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது, தண்ணியாக போயிடும் மாவு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பிசையணும். இது பாருங்கள், இந்தமாரி சாஃப்டாக பிசையணும். பாருங்கள், எப்படி கையிலே ஓட்டல பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. பாருங்கள், இந்த பதத்தில் தான் பிசைஞ்சு எடுக்கணும். இந்தமாரி உருண்டை பிடிச்சி வச்சணும். நம்ம இதுமாரி கவர் எடுத்து நம்ம எண்ணெய் தடவிட்டு அந்த உருண்டை எடுத்து வச்சு, இது பாருங்கள், நம்ம ஒரு மளிகை சாமான் கட்டி இந்த டப்பா தான், அந்த டப்பா எடுத்து இப்படி அழுத்தி விட்டாலுமே போதும். ரொம்பலாம் அழுத்தக்கூடாது. சும்மா அப்படி அமுக்குனாவே அந்த ஷேப்பு வந்துடும் நம்மளுக்கு. வட்டமாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இப்படி அமுக்கி வச்சுட்டு மேலே வச்சு கவர் எடுத்துட்டு
பாருங்கள், நம்ம இப்படி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்கள், போட சொல்ல எப்படி கும்மு கும்முன்னு வரும் பாருங்கள். ஜல்லிக்கரண்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணுங்க. அப்போ தாங்க நம்மளா பூத்து வரும். இப்படி திருப்பி திருப்பி விடணும். பாருங்கள், திருப்பி விட்டு திருப்பி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னாக்கா நல்லா பூத்து வரும். பாருங்கள், எந்த அளவுக்கு சோர்ந்து வந்துக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வர சொல்ல நம்ம எடுத்துடலாம். இப்போது உங்களுக்கு அந்த கப்பு வச்சு உங்களுக்கு ஐட்டத்துக்கு வாட்டப்படலனாக்கா இந்தமாரி கையிலே ப்ரெஸ் பண்ணி நம்ம போடலாம். பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள். கையிலே இதுமாரி பண்ணி பண்ணி போட்டுன்னே இருக்கலாம். ஒன்று ஒன்றா நம்ம தட்டி மொத்தத்தையும் ஒரு 5-6 அமுக்கி வச்சியும் எடுத்து போடலாம். ஒன்று ஒன்றாவும் தட்டி போடலாம். கையிலையும் ஈஸியாக வருது பாருங்கள். எதுவும் விரியாத பாருங்கள். அப்படி சூப்பராக இதை பண்ணணும். மொறுக்கும் முள்ளோட பாருங்கள் எப்படி தட்டடை. நீங்களாம் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பார்த்துட்டு ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஏற்றுங்க. வணக்கம்.